அனைவருக்கும் வணக்கம். அன்பான தோழர்களே, தற்பொழுது நம்முடன் ஐஎன்ஆர் பிடிஎம்ஐ சங்கத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர், நம் சங்கத்தினுடைய ஒரு மூத்தவர், மதிப்புக்குரிய அண்ணன் திரு நகர் ஏ பாலசுப்ரமணியம் அவர்கள் தற்பொழுது நம்முடன் இருக்கின்றார்கள். தற்பொழுது நம்முடைய சங்கம் இருக்கின்ற இந்த சூழல், இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு தற்பொழுது நம்ம ஆதரவு கொடுத்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த தேர்தல் பரப்புரைகள், தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பாக நம்முடைய சங்கத்துடைய தோழர்களுக்கு அவருடைய ஆலோசனை மிக மிக ஒரு முக்கியமானது. அந்த வகையில தற்பொழுது நாம் அவருடைய ஒரு சில கருத்துக்களை நம்முடைய சங்க தோழர்களுக்கு எடுத்துரைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு. அண்ணா வணக்கம். பாலண்ணா வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களப்பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நம்மளோட சங்கத்தோட ஆதரவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை நமது சங்கம் அனைவருடைய தேர்தல் நடத்தி அதனுடைய ஓட்டெடுப்பின் மூலம் அதை ஜனநாயக முறையிலே இந்த முடிவை எடுத்து நமக்கு அடுத்த கட்ட உரிமைகளுக்காக செயல்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு வழங்கும் என்ற அடிப்படையில் இந்த முடிவை எடுத்து அனைவரின் ஒருமித்த கருத்தோடு இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளோம். இதை அனைவருக்கும் தெரியும். நானே சில விஷயங்களை சொல்லணும்னு நினச்சேன். எப்போதும் நம்ம தலைவர் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம ஆதரவு கொடுத்துட்டு அமைதியாக இருக்கிற கூட்டம் இல்லை, எப்பொழுதும் சிறப்பாக பணியாற்றுகிற ஒரு கூட்டமாக இருக்கும். நிச்சயமாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதற்கான அந்த ஒத்துழைப்பு முழுவதுமாக கொடுத்துட்டு தான் நம்மளோட உரிமைகளை கேட்க முடியும். அந்த வகையில் நம்ம தேர்தலுக்கு பொறுப்பாளர்களாக 5 நபர்களை தலைவரை அறிவித்தாங்க. அதில் 4 மண்டலங்களுக்கு மண்டல வாரியாக, வடக்கு மண்டலத்தில் எஸ்கே ராஜா அவர்கள், அதே போல் கிழக்கு மண்டலத்தில் திருச்சி சரவணன் அவர்கள், மற்றும் மேற்கு மண்டலத்தில் திரு எம் ஹேமநாதன் அவர்கள், மற்றும் தெற்கு மண்டலத்தில் திரு கார்த்திக் அவர்கள் ஆகியோரை நியமித்தாங்க. இவர்களை கண்காணிக்கிற பொறுப்பை அகில இந்திய துணைத் தலைவர் என்ற முறையில் எனக்கு வழங்கப்பட்டிருந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரியும். தேர்தலோட பணிகள் என்னென்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எல்லாம் கொடுத்துருக்கோம். பொறுப்பாளர்களை அறிவித்து கிட்டத்தட்ட 180லேருந்து 190 தொகுதிகளுக்கு பொறுப்பாளரை இது வரைக்கும் நம்ம தெளிவுபடுத்தி அறிவிச்சிருக்கோம். அது முதல் கட்ட பணி. அடுத்தடுத்த பணிகளை ஒரு சில நிர்வாகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த மாவட்ட நிர்வாகங்களை விட தொகுதி நிர்வாகிகளுக்கு பொறுப்பாளர்களை போட்டு, மாவட்ட நிர்வாகிகள் இல்லாமல், மாநில நிர்வாகிகள் இல்லாமல் அந்த தொகுதி பொறுப்பாளர்களை உருவாக்கி கொடுத்துருக்கோம். அவங்க அவங்களோட தலைமையில் அந்த சீரிய பணியை செய்யறதுக்கு மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம் ஒத்துழைப்பு தந்துட்டுருக்காங்க. அதை விட முக்கியமானது தொகுதி நிர்வாகிகள், சங்கத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து அதை சிறப்பாக பண்ணிட்டுருங்க. தினந்தோறும் நம்ம அது தொடர்பான பணிகளை கொடுத்தியும் அது சிறப்பு செய்வதற்கான பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்த கட்ட பணியாக ஒவ்வொரு தொகுதியிலும் நம்ம ஆதரவு கடிதம் கொடுத்துருந்தோம். அது தொடர்பான விளம்பரங்கள், செய்தித்தாள்களில் வரப்பட்ட விளம்பரங்கள், இதையெல்லாம் நீங்கள் ஒன்று சேர்த்து நீங்கள் புதிதாக கூட்டணியில் இல்லை, அது அஇஅதிமுக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் சரி, தமாக வேட்பாளராக இருந்தாலும் சரி, அது மாதிரி எல்லாரையும் நீங்கள் சென்று செல்லும்போது நம்ம ஆதரவு கொடுத்த அந்த கடிதங்களை கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து நிறைய பேர், கிட்டத்தட்ட ஒரு 40-45 சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துருக்காங்க. முதற்கண் இந்த பணியெல்லாம் மேற்கொண்ட எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் மட்டும் 37 தொகுதி. அந்த 37 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் மற்றும் கேண்டிடேட்டோட புகைப்படத்தோட விளம்பரம் ஏற்படுத்தியிருக்கீங்க. அதுக்கு மிகுந்த நன்றி. அந்த மண்டலத்தில் மிக சிறப்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் VN ரவி அவர்கள் நம்ம சங்கத்தோட மூத்த உறுப்பினர். அந்த வகையில் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தி அதை நம்ம சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம். தேர்தல் களப்பணியிலேயே இறங்கி அந்த வேலைகள்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்குன்றது மிக மகிழ்ச்சிக்குரியது. அதே போல் நீங்கள் அடுத்த கட்டமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணி, அந்த தேர்தலுடைய வேட்பாளர்களை சந்தித்ததுக்கு பின்னாடி நம்ம எந்தெந்த இடத்துல தேர்தலில் பொதுவாக அவங்களோட பயணித்து ஓட்டு கேட்பதற்கு செல்வது வேற,
அதை தாண்டி நமக்கான ஒரு குறிப்பிட்ட இடத்தை கேட்டு பெற்று அதிலே நமது பணிகளை செய்து அதை வந்து நீங்கள் உங்கள் டெய்லி செய்கிற அந்த பணிகளை வீடியோவாக நீங்கள் போடுங்கன்னு சொல்லியிருக்கோம், புகைப்படங்களை அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருக்கோம். இது எல்லாமே அதாவது இன்றைய வரலாறு வந்து இன்றைய செய்தி வந்து நாளைய வரலாறுனாங்க. அந்த அடிப்படையில் ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அதை செய்து முடிப்போம். நம்ம என்ன கோரிக்கையை விடுத்தோமோ அதை வந்து வரும் காலத்தில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து நிச்சயமாக செய்வார் என்ற ஒரு உணர்வோடு நம்ம செய்யணும். எப்பவுமே நம்ம எடுத்துக்கிட்ட முயற்சியில் சிறிதளவும் தொய்வு இருக்கக்கூடாது. நம்மளோட எண்ணங்களோ மற்ற விஷயங்களோ எதுவுமே எல்லாமே நேர்மையாகவும் திறத்தன்மையோடு இருக்கணுன்றது தான் என்னோட வேண்டுகோள். தொடர்ந்து என்னோட கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த அடுத்தடுத்த உங்களோட களப்பணிகள் எவ்வாறு சிறப்பாக அமையணுன்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை தலைமையிலிருந்து அகில இந்திய தலைவர் அவர்கள் வழி நின்று உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஏதாவது எங்கள் மேலேயே ஏதாவது வந்து சரியில்லைன்னா கூட நீங்கள் தலைவரை தொடர்பு கொண்டு இதை எப்படி சரி பண்ணி எப்படி அமைச்சிங்கலாம். எந்த இடத்துலையும் எந்த சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம சங்கம் வந்து தொய்வாக இருந்ததுன்ற இது வரக்கூடாது. எல்லா கேண்டிடேட்டும் அந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டது எங்கள் தொகுதியில்ன்ற பேரை நீங்கள் எடுத்து கொடுக்கணும்னு அன்போடு கேட்டு நிறைவு செய்கிறேன். மீண்டும் தொடர்கிறேன். நன்றி, வணக்கம்.